தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியை வழங்க கோரி தற்போது சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் நித்யானந்தம் இணைகிறார். நித்யானந்தம், தற்போது தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில அரசு சற்றும் செவிசாய்க்காமலும் தூய்மை பணியாளர்களை கண்டுகொள்ளாமலும் நடந்து கொள்கிறது. இந்த நிலையில தற்போது சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. கள தகவல்கள் என்ன நித்யானந்தம்? 5 மாதங்களாக வாழ வழி இல்லாமல், உண்ண உணவில்லாமல் தூய்மை பணியாளர்கள் தவித்து வருகிறார்கள். பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு செவிசாய்க்காமலும் பேச்சுவார்த்தை நடத்தாமலும் இருக்கக்கூடிய நிலையில் இறுதியாக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு இடத்திற்கு இந்த தூய்மை பணியாளர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்து வந்த நிலையில் இன்று சுடுகாட்டில் குடியேறக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுடுகாட்டில் எரிமேடையில் தற்பொழுது படுத்திருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளரும் மற்ற தூய்மை பணியாளர்களெல்லாம் ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த காட்சியும் அழக்கூடிய காட்சியும் பார்க்கலாம். இதெல்லாம் எங்களுடைய வேதனையுடைய வெளிப்பாடு என்று கூறக்கூடிய அளவில் இந்த தூய்மை பணியாளர்கள் அழுது ஒப்பாரி வைத்து தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து 5 மாதங்களாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், வாடகை வீடுகளில் இருப்பவர்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், முறையான உணவு அருந்த முடியாமல் தவித்து வருகிறோம். ஆனால் முதலமைச்சர் செவிசாய்க்காமல் இருக்கிறார் என்று தற்பொழுது அந்த எரிமடை, இது நாம் நிற்கக்கூடிய இடம் என்னமோ அண்ணா சாலையோ அல்லது ஜெமினி பாலமோ அண்ணா அறிவாலயம் வெளியோ கிடையாது. மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் இங்குதான் எரிக்கக்கூடிய இடம். இதுதான் எரிமேடை. அதாவது மறைந்தவர்களை இறுதியாக இங்கு வைத்து எரிக்கக்கூடிய இடம்தான் இந்த எரிமடை. இந்த எரிமடையில் வந்துதான் படுத்து தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக செவிசாய்க்க வேண்டும், இனியும் காலதாமதப்படுத்தக்கூடாது என்று அந்த ஒரு ஒற்றை கோரிக்கையை தான் வைத்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தீர்வு காண வேண்டும். இந்த பிரச்சனையை ஏன் இன்னமும் இழுத்து வருகிறது அரசு என்ற கோணத்தில் தற்பொழுது ஒப்பாரி வைக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே போல எரிமேடையில் படுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஒவ்வொரு தூய்மை பணியாளர் கண்ணிலும் கண்ணீரோடு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வழக்கமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சுடுகாடுக்கு உள்ளாகலாம் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு இடம் 2 இடத்துல தான் வருவார்கள். பொதுவாக இந்த தமிழ் சமூகத்தில் ஆண்கள் மட்டுமே சுடுகாட்டிற்கு வந்து மறைந்தவர்களை அடக்கம் செய்வதோ எரிப்பதோ செய்வார்கள். ஆனால் முற்றிலுமாக பெண்கள் அனைவரும் சுடுகாட்டிற்குள்ளாக வந்து தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அந்த வரன்முறையை உடைத்து அந்த முறையெல்லாம் தகர்த்து சுடுகாட்டிற்குள்ளாக எங்களை தள்ளி இருக்கிறது அரசு. நாங்கள் சுடுகாட்டிற்கும் வந்து எங்களுடைய வேலையை கேட்க தயாராக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களுக்கு இனியும் காலதாமதம் செய்யாமல் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை தான் நாம் இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்றீங்க? ஐயா, நாங்க ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு குட்ட பரிசு ஐயா. இது நாங்க ஓட்டு போட பாவத்துக்கு எங்களை சுடுகாட்டில் உயிரோடு படுக்க வச்சிட்டாரு இந்த அமைச்சர் சேகர் பாபு, அந்த நேரு தாங்க இதுக்கெல்லாம் காரணம். அந்த கமிஷனர் குமரகுருபரன் கார்த்திகேயன் தாங்க. ஆனா எங்களுடைய பாவம், இந்த பெண்கள் பாவம் யாரும் சும்மா விடாதுங்க. முதலமைச்சர் வந்து கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நாங்க என்ன கேக்குறோம், எங்க வேலையை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேக்குறோம். எங்களுக்கு வேலை கொடுக்க சொல்றதுக்கு அவங்க யாருங்க? அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டோங்க. நாங்க தூய்மை பள்ளி ஸ்டாலின் நாயக தான் நாங்க ஓட்டு போட்டோம். எங்களுக்கு வேலை சொல்றதுக்கு அவங்க யாருங்க? அமைச்சருக்கு யாருங்க அதிகாரம் குத்துச்சு? முதலமைச்சர் அவங்க 4 பேரை கண்டிப்பா அவங்கள தண்டனை கொடுக்கணும். அவங்க 4 பேரை கண்டிக்கணும். முதலமைச்சர் எங்க சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப எங்க வேலையை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க ஓட்டு போட்டதுக்கு பாவம் எங்களை சுடுகாட்டில் தள்ளிட்டாருங்க. கடைசி ஒரு மனுஷன் வர வேண்டிய இடம் சுடுகாடு. அந்த சுடுகாடுக்கு எங்களை வர வச்சிட்டாரு. வாழ்வாதாரம் இல்லைங்க. வாழ்றதா சாவுறதா தெரியல. எங்களுக்கு தீபாவளி இல்ல, கிறிஸ்துமஸ் இல்ல, புத்தாண்டு எங்களுக்கு இல்ல, பொங்கல் வரப்போது. நாங்க எங்க நிப்ப எங்க பிள்ளைங்க வச்சுன்னு. வழக்கமா பெண்கள் சுடுகாட்டுக்கு வரக்கூடாது, பெண்கள் சுடுகாட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் சேர்ந்து சுடுகாட்டுக்கு வந்திருக்கீங்களா? எப்படி வரல சார்? ஓட்டு போட்டோம், சூரியனுக்கு ஓட்டு போட்டோம், சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, சூரியனுக்கு ஓட்டு போடுங்க, சூரியனுக்கு ஓட்டு போட்டோம். எங்களை கட்ட சுடுகாட்டுல விட்டாரு முதலமைச்சர். பதிலி தான் முதலமைச்சர் கொடுத்த பதிலி தாங்க. எங்களை சுடுகாடு தான் எங்க பதிலி. அவர் கொடுத்த வாக்குறுதி சுடுகாடு தான் எங்களுக்கு. தூய்மை பணி நான் வந்தா நிரந்தர பணி செய்வேன் வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியில இது ஒண்ணு. பெண்கள் எல்லாம் சுடுகாட்டில் போய் போராடுங்கன்னு சொல்லி விட்டா வாக்குறுதி. அவர் கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு. ஆனா நல்லா இருக்க மாட்டாங்க. எங்களோட கண்ணீர் பதில் சொல்லும். எங்களோட கண்ணீருக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லும்.
பார்த்திருக்கலாம், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக தீவிரமடைந்திருக்கிறது. சுடுகாட்டில் வந்து அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் அதை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 2 இடங்களில், அதாவது இதுதான் எரிமேடை, இந்த எரிமேடையில் 2 இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் ஒரு தூய்மை பணியாளர் சூழ்ந்து மற்ற தூய்மை பணியாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதும், மறுபுறத்தில் இன்னொரு தூய்மை பணியாளர் அந்த எரிமேடைக்கு வலதுபுறத்தில் படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அவர்கள் அந்த தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஏன் எங்களை இந்த நிலைக்கு தள்ளியது என்று கேட்டு தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை தொடர்ந்து இதே நிலைதான் நீடித்தால் எங்களை சுடுகாட்டிற்கே முதலமைச்சர் வரவழைத்து விட்டார், இதைவிட வேறு என்ன செய்ய வேண்டும் என்று தற்பொழுது கதறக்கூடிய பெண்கள், கதறி அழக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரும் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும், அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், இறுதியாக ஒரு நபர் சுடுகாட்டிற்கு வந்து அவரை அடக்கம் செய்வார்கள், ஆனால் அந்த இடத்திற்கு அரசு எங்களை தள்ளி இருக்கிறது என்று வேதனையோடு அழக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதிலளிக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. இதுவரை தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்த போராட்டம் என்பது சாலைகளிலும் கடற்கரைகளிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடம், அண்ணா அறிவாலயம், அதேபோல சென்னை ரிப்பன் மாளிகை உள்ளிட்ட இடங்களில் போராட்டத்தை நடத்தினர். ஆனால் தற்பொழுது நடத்தக்கூடிய போராட்டம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடியக்கூடிய இடம் என்பது சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இனியும் அரசு காலதாமதம் செய்யாமல் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. நாங்கள் இனி எங்க செல்ல போகிறோம், என்ன செய்ய போகிறது அரசு, ஏன் எங்களை இப்படி அலட்சியப்படுத்துகிறது என்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறார்கள். அரசு கேட்கக்கூடிய அதாவது தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அரசு என்ன பதில் அளிக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அழக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பதற்கு எங்க வேலையை கொடுங்க தான் கேட்கறோம். நாங்க வேற எதுவுமே கேட்கல. எங்க வேலையை கொடுங்க ஐயா, நாங்க வேற எதுவுமே கேட்கல. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவே எங்க வேலையை கொடுங்க. நாங்க உங்கள் ஸ்டாலின் சொல்லனால எங்களுக்கு வேலையை கொடுங்க. நாங்க வேற எதையும் கேட்கல. எங்க வேலை 31/7/2025 அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தாலே போதும் ஐயா. நாங்க வேற எதுவுமே கேட்கல. எங்களை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. நாங்க யாருக்கு எந்த பாவமோ பண்ணல, யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. எங்களை ஏன் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க? நர்ஸுங்க பணியிடப்படுத்துறாங்க, ஆசிரியரை கேட்டு கோரிக்கை கேட்கறாங்க. எங்களை மட்டும் என் பேச்சுவார்த்தை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுறேன்னு சொல்றாங்க, கூப்பிட பேச மாட்டாங்க. எதுக்கு? நாங்க என்ன பாவம் பண்ண? நாங்க யாருக்கு எந்த பாவமும் பண்ணலையே. லாஸ்ட்ல நாங்க இந்த மாதிரி நிலைமை, லாஸ்ட்ல நாங்களும் இதான் நிலைமைக்கு தான் வருவோம். எங்க உயிரே போனாலும் நாங்க எங்க போராட்டம் கைவிட மாட்டோம். எங்க உயிரே போனாலும் எங்க போராட்டம் தொடரும். பார்த்திருக்கலாம், ஒரு தூய்மை பணியாளர் ஒருவர் மறைந்த நிலையில், அதாவது ஒருவர் சினிமாவில் கூட ஒரு மறைந்த நிலையில் அவர் நடிப்பதற்கு யோசிப்பார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக நாங்கள் மறைந்தே விட்டோம் என்ற ஒரு நிலைக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் படுத்திருப்பதும், மற்றவர்கள் அதை சுற்றி ஒப்பாரி வைப்பதும், கண்ணீரும் கம்பளமுமாக அழக்கூடிய அந்த காட்சிகளுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதுதான் இந்த நேரத்தில் எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. என்றால் ஒருவர் இறுதியாக வந்து மறையக்கூடிய இடம் என்பது சுடுகாடு. அந்த தமிழ்நாட்டு மரபிற்கு எதிராகவும், அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கக்கூடிய போராட்டங்கள் நடத்திய தூய்மை பணியாளர் வீட்டிற்கு அழைத்து வந்து முதலமைச்சர் விட்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அரசு வேலை வழங்குகிறோம் என்று கூறிய முதலமைச்சர் எங்களை எல்லாம் வீட்டிற்கு அனுப்பியது மட்டும் துளிக்காட்டக்கூடிய அளவிற்கு இதில் 95% பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டம். ஆனால் மகளிர் மாநாடு திமுக சார்பில் நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் தான் மகளிருக்கான வயசு, தமிழ்நாட்டில் தான் சமூக நீதி காக்கப்படுகிறது, தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என தற்பெருமைகள் பேசக்கூடிய அரசு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்றுதான் கேள்வி எழுந்திருக்கிறது. இவர்களும் பெண்கள் தானே, இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? ஏன் இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? ஏன் இவர்களெல்லாம் அரசு வேலைக்கு உகந்தவர்கள் அல்லையா? இவர்களுடைய வாழ்வாதாரமும், இவர்களுடைய அடுத்த தலைமுறையும், இவர்களுடைய அடுத்த சந்ததிகளும் ஒரு அரசு வேலை கொடுக்கும் பொழுது சமூக ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்வார்கள். அந்த குடும்பம் வளரும், அந்த சமூகம் வளரும், அதன் பிறகாக இந்த மாநிலம் வளரும் என்பார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை கொடுப்பதில் அரசிற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? ஆனால் தனியார் மயத்தை நோக்கி நகர்கிறது அரசு. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும், அதே போல உயர் பணக்காரர்களுக்காக ஒரு அரசு நடைபெறுகிறது என்றால் அந்த அரசு திமுக அரசு என்பது போல நடந்து கொள்கிறார் முதலமைச்சர் என்று தூய்மை பணியாளர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது.
இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் இருக்கிறது. மற்ற பெண்கள் பேசக்கூடிய கருத்துக்களை கேட்கலாம். போராட்டம் தொடரும். பாருங்க, எங்களுக்கு எங்க வேலை வரல, எங்க உயிரை விட கூட நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும், எங்க வேலை எங்களுக்கு வரணும். நாங்க வேற எதுவும் அவரை கேட்கல. எங்க வேலை அவரை அதெல்லாம் கேட்கிறோம். நாங்க வேற எதுவும் கேட்கல. நாங்க அதெல்லாம் கேட்கல. எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு வந்து 100, எங்களுக்கு வந்து 50,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம் கேட்கல. எங்களுக்கு தேவை இந்த 23,000 சம்பளம் இல்லையா? இதுதான் எங்களுக்கு கடைசி முடிவு. இதேதான் எல்லாருமே இந்த 1500 பேரும் இந்த முடிவுக்கு நாங்க தயாரா வந்துட்டோம். இதுதான் நடக்க போகுது. இதுதான் முதலமைச்சர் எதிர்பார்க்கிறாரு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். உண்மையாது? பெண்கள் வளர்ச்சி முக்கியம் தான் சொல்றாரு. ஆனா எங்க நாங்க இங்க தான் இருக்கிறோமே, எல்லாமே நாங்க பெண்கள் தான் இருக்கிறோமே, எல்லாமே பெண்கள் தான் இருக்கிறோம். பெண்கள் தான் முக்கியம் சொல்ற முதலமைச்சர் எங்களுக்கு செய்யணுமே. ஏன் யார் அது தடுக்கிறது? குமரகுருபரன் தடுக்கிறாரா? கார்த்திகேயன் தடுக்கிறாரா? அவரால நாங்க 1500 பேரு தற்கொலை தான் பண்ண போறோம். இதுக்கு காரணம் குமரகுருபரனா கார்த்திகேயன் ஐஏஎஸ் தான் காரணம். முதலமைச்சர் பண்ணுவாரு, எங்களுக்கு தெரியும். அவர் பண்ணுவாரு, நடத்துவாரு, அவர் எங்களுக்கோசம் பேசுவாரு. நானா இருக்கிற முதலமைச்சருக்கு நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் கெடுக்கிறாங்க அவரை. அதனால நாங்க எங்க சாவுக்கு காரணம் குமரகுருபரனா கார்த்திகேயன் தான் காரணமே. பார்த்திருக்கலாம், பெண்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தாலும் தடுக்கக்கூடிய இடத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். குமரகுருபரன் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர்கள் தடுக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாகவே இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். என்ன பிரச்சனை இருக்கிறது ஆணையருக்கு தூய்மை பணியாளர்களும் என்பது குறித்தான முழுமையான விவரம் என்பது ஆணையர் தான் வெளிப்படையாக கூற வேண்டும். தூய்மை பணியாளர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். ஆணையர் அதுக்கான விளக்கத்தை இன்னமும் அளிக்காமல் இருக்கிறார். முதலமைச்சர் உண்மையாகவே இந்த வேலையை கொடுக்க தான் தயாராக இருக்கிறாரா என்றால் அது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். ஆனால் இதுவரை முதலமைச்சர் இந்த வேலையை கொடுக்கிறோம் என்று எந்த விதமான சமிக்கைகளும் வெளியிடவில்லை. ஆனால் இவர்களுக்கெல்லாம் அரசு வேலை தருகிறோம் என்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. பணி நிரந்தரம் செய்வோம் என்று மீண்டும் தேர்தலுக்கு வந்துவிட்டது. தேர்தலுக்கு அந்த இதே போல வாக்குறுதிகள் தயார் செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதே பொய் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறதா திமுக என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. என்றால் பெண்கள் சுடுகாட்டில் ஒப்பாரி வைக்கக்கூடிய அளவிற்கும் தான் இறந்து விட்டதாகவே ஒரு பெண் தூய்மை பணியாளர் இந்த பகுதியில் படுத்திருப்பதும், வழக்கமாக ஒருவர் வீடுகளிலேயே நான் இன்று மறைந்து விடுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாலே குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பார்கள். ஆனால் இப்படி ஒரு பெண் தூய்மை பணியாளர் சுடுகாட்டில் எரிக்கக்கூடிய இடத்தில் எரிமேடையில் வந்து படுத்து கிடக்கக்கூடிய இந்த காட்சி என்பது தமிழ்நாட்டில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று ஒரு துயர நாள் என்ற ஒரு வீதத்திலேயே தூய்மை பணியாளர் பார்க்கக்கூடியதும் மற்ற தூய்மை பணியாளர்கள் கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஒருபுறம் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பெண்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, அதே போல மற்ற அமைச்சர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கான பதில் என்ன இருக்க போகிறது, என்ன செய்ய போகிறது அரசு என்றுதான் இந்த நேரத்தில் கேள்வி எழுகிறது. ஏன் இன்னமும் அரசு தயக்கம் காண்கிறது, சுணக்கமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. இந்த கதறக்கூடிய பெண்களுக்கு முதலமைச்சர் என்ன பதில் அளிக்கப் போகிறார், இதில் என்ன அதாவது இவர்களுக்கு பணி கொடுப்பதில் இருக்கக்கூடிய சட்ட முரண்பாடுகள் என்ன இருக்கிறது. அதாவது ஒரு அரசு நினைத்தால் கொள்கை முடிவு ஓர் இரவில் பாலிசி டிசிஷன் என்பார்கள். கொள்கை முடிவு எடுத்துவிட்டால் நீதிமன்றமே அதில் தலையிடாது. அதுபோல ஒரு தனியார் மயப்படுத்தப்பட்ட அந்த தூய்மை பணியாளருடைய பணி என்பது இதன் பிறகாக அரசு ஒப்பந்த பணியாக இருக்கும் அல்லது அரசு பணியாக இருக்கும் என்று கொள்கை முடிவை அரசு எடுத்துவிட்டால் யாரும் அதை தடுப்பதற்கு முடியாது. அந்த வகையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு முடிவை எடுத்துவிட்டால் யாராலும் அதை தலையிட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக அதை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். இவர்களுடைய அந்த எல்டியூசி தொழிற்சங்கத்திடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது. ஆகவே அரசு காலதாமதம் செய்ய செய்ய நாளுக்கு நாள் போராட்டங்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகர் என்பது போராட்ட களமாகவே மாறியிருக்கிறது. அந்த வகையில் தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதி மட்டுமல்ல, சென்னையில் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு தூய்மை பணியாளர்கள் கேட்கலாம், முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்றீங்க? கண்ணீரோடு பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள ஒருத்தியா எங்களை நினைச்சாருன்னா அவரு எங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு.
இல்ல இந்த ஜனம் எங்களுக்கு வேணான்னு நினைச்சாருன்னா அவர் கையால எங்களுக்கு சாவறதுக்கு எதனா கொடுக்க சொல்லுங்க. எங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை. எங்களுக்கு எங்க வேலை இருந்தாதான் நாங்க ஒரு மனுஷாலுன்னு நம்புவாங்க. வேலை இல்லாத நாங்க ஒரு பணமாயிட்டோம். எங்களை யாருமே மதிக்கிறது கிடையாது. எங்க வீட்லயே மதிக்கல. பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஒருத்தர் கூட வரல. எங்க கிட்ட 155 நாள் ஆகுது. பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் கூட வந்து எங்க கிட்ட பேசல. அப்ப எங்களை மனுஷாலேயே நம்பல. நாங்க போட்டதே ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். அவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். அவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். வேற யாரும் சொல்லக்கூடாது. அவர் யாரும் சொல்லக்கூடாது. ஐயா வந்து தான் எங்களுக்கு சொல்லணும். ஐயா, உங்க வீட்டுல நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் பாக்குறதுக்கான ஆதரவு 10 பேர் இருப்பாங்க. ஆனா எங்க குடும்பத்துல நாங்க இல்லைன்னு சொன்னா ஆதரவு யாரும் இல்ல. ஐயா, நல்ல படிப்பு படிக்கணும், பிள்ளைங்க நல்ல சூழ்நிலைக்கு வரணும், பிள்ளைங்களுக்காக தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்னு கேக்குறவங்க நீங்க. என் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உங்களால கொடுக்க முடியல. ஊர்ல இருக்கவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி ஐயா கொடுப்பீங்க நீங்க? நாங்க வேலை வெட்டி இல்லாம 5 மாசமா போராடிட்டு இருக்கோம். இன்னும் போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் உயிர் போகணுமா? அதுக்கு நீங்களே உத்தரவாதம் கொடுத்துருங்க. நடமாட மருந்தகன்னு விடுறீங்கல்ல, அதே மாதிரி நடமாட மருந்தகத்தையும் அனுப்பி எங்க உயிருக்கு எல்லாத்தையும் நீங்களே படி வாங்கிக்கங்க. எதுக்காக இன்னும் எங்களை விட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்காக எங்களை மீதியா விட்டு வச்சிருக்கீங்களா? நல்ல விஷயத்துக்காக உங்களுக்காக நாங்க ஆதரவா நின்ன, எங்களுக்கு ஆதரவாக நீங்க நிக்கணும்ல. சேகர் பாபு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. நான் பார்த்திருக்கலாம், மற்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களை என்றாலே காவல்துறைக்கு தொடர்ச்சியாகவே அவர்களை தாக்கி அடித்துதான் கைது செய்வார்கள். அது வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஒரு தூய்மை பணியாளரை குண்டுகட்டாக அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களாக காவல்துறையினர் கைது துவங்கி இருக்கிறது. வழக்கமாக காவல்துறையினர் தொடர்ச்சியாக போராடக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் தொடர் கைது நடவடிக்கை என்பது தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் கைது நடவடிக்கையின் பொழுது காவல்துறையினருக்கும் தூய்மை பணியாளர்களுக்குமான அந்த முரண்பாடுகளும் அடித்து இழுத்து கைது செய்வது என்பது ரிப்பன் மாளிகையிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் இருக்கிறது. தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அந்த முரண்பாடு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்ற வகையிலே பார்க்கும். அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறது. அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதில் அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அரசு ஏன் பேச்சுவார்த்தை நடத்த, அதாவது இந்த பிரச்சனையை தீர்வு காணாமல் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளை மட்டுமே காவல்துறை தொடர்வதுதான் இந்த பிரச்சனைக்கான முழு பிரச்சனையாகவே இருக்கிறது. அரசு பேச்சுவார்த்தை நடத்தினால் இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. அரசு பேச்சுவார்த்தை நடத்தாமல் காவல்துறையை வைத்து ஒவ்வொரு முறையும் கைது செய்வதுதான் இந்த பிரச்சனைக்குரிய காரணமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் அழுது கொண்டு தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெண்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்க்கலாம். ஒரு தூய்மை பணியாளர் அந்த இறந்ததாக இருந்த அந்த தூய்மை பணியாளர் அங்கு இருந்தார். அவர் தற்பொழுது மயக்க நிலை அடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடியும். தூய்மை பணியாளர்களுடைய இந்த பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது. ஆகவே அரசு ஏன் பேச்சுவார்த்தை நடத்த தயக்கம் காண்கிறது? அரசு ஒரு இரவில் கொள்கை முடிவெடுத்தால் நாளையிலிருந்து அரசு இந்த தனியாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தூய்மை பணி என்பது ஒப்பந்த பணியாக மாற்றப்படும். ஆனால் ஏன் அதை செய்ய மறுக்கிறது என்ற ஒரு கேள்விதான் தூய்மை பணியாளர்கள் முன்னெடுக்கிறார்கள். அரசு எங்களுக்கு இந்த பணியை கொடுப்பதனால் அரசுக்கு என்ன நட்டம் இருக்கிறது? ஆனால் தனியாருக்கு கொடுக்கும் பொழுது தனியார் லாபம் கொழிப்பதற்கு ஏன் இந்த தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க வேண்டும்? அரசு ஒரு தூய்மை பணியை கூட அரசு வேலையாக வைப்பதற்கு இல்லை என்றால் அது என்ன வகையான அரசாக இருக்கும் என்று தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இருக்கிறது. ஆகவே அரசு இந்த காலதாமதம் செய்யாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தூய்மை பணியாளரை அடித்து இழுத்து கீழே தள்ளக்கூடிய அந்த காட்சி, 4 நபர்கள் சேர்ந்து ஒரு தூய்மை பணியாளரை அடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தற்போது பார்க்கிறோம். இந்த தூய்மை பணியாளர்களை எல்லாம் இப்படிதான் காவல்துறை கைது செய்கிறது. இதுதான் கைது செய்யக்கூடிய முறையா? ஒரு ஆய்வாளர் இருக்கிறார், 3 பெண் காவலர்கள் இருந்து ஒரு தூய்மை பணியாளரை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய இந்த காட்சி. ஒரு ஆய்வாளருக்கு ஒரு தூய்மை பணியாளரை எப்படி கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை தெரியாமல் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய இந்த பிரச்சனையை அரசு ஏன்
முரண்பாட்டுடன் இந்த போராட்டத்தை அணுகிறது என்ற ஒரு கேள்வியும் தூய்மை பணியாளர்கள் வைக்கிறார்கள். ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழலில் தூய்மை பணியாளர்கள் சுடுகாட்டிற்கே வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை அரசு செய்திருப்பது இந்த அரசினுடைய அலட்சிய போக்கை காட்டுகிறது என்ற ஒரு விதத்தில் தற்பொழுது பார்க்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். எனவே அரசு இன்னமும் மெத்தன போக்கை காட்டாமல் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தை ஒன்று மட்டுமே இதற்கு தீர்வாக இருக்கும் என்ற வகையில் தான் இருக்கிறது. ஆகவே அரசு பேச்சுவார்த்தை நடத்தாமல் இழுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை தான் இருக்கு. பார்த்திருக்கலாம், ஒரு தூய்மை பணியாளர் மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியும் காவல்துறை உடனடியாக அவருக்கு முதலுதவி கொடுக்காமல் இழுத்தடிக்கக்கூடிய அந்த காட்சியும் தற்பொழுது பார்க்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தூய்மை பணியாளர் ஒருவர் மயங்கிய நிலையில் இருக்கக்கூடிய காட்சியும் மற்ற தூய்மை பணியாளர்கள் தான், அதாவது கைது செய்யக்கூடிய காவல்துறை ஒருவரை கூட அதாவது உடனடியாக அவர்களுக்கான சிகிச்சையை வழங்காமல் பிரச்சனையை தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அரசு காலதாமதம் செய்யாமல் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர் கோரிக்கை. அவர் கூறக்கூடிய அந்த கோஷ குரல்களை தற்போது பார்க்கலாம். ஒரு தூய்மை பணியாளர் அந்த எரிமேடையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். எரிமேடைக்கு உள்ளாக ஒரு தூய்மை பணியாளர் இருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவு தீபக் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். எரிமேடையிலேயே தூய்மை பணியாளர்கள் படுத்து போராட்டம் நடத்தக்கூடிய காட்சியை தற்போது பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது மறைந்தவர்களை எரிக்கக்கூடிய எரிமேடை. இந்த எரிமேடையில் ஒரு தூய்மை பணியாளர் படுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எங்களுடைய வேலையை கொடுங்கள் என்று அழுகுரலோடு கேட்கக்கூடிய அந்த காட்சி தான் இந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி. இதைவிட தமிழ்நாட்டில் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தூய்மை பணியாளர்கள் தள்ளிய எந்த ஆட்சியும் இல்லாத ஒரு சூழல் தான் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த நிலையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சி. கண்களில் மறைந்ததுக்கு பிறகாக அந்த ₹1 நாணயத்தை வைப்பார்கள், ஒருவர் மறைந்து விட்டார் என்று. அந்த ₹1 நாணயத்தை வைத்து தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த தூய்மை பணியாளருடைய அந்த காட்சியையும் தூய்மை பணியாளர் மற்ற தூய்மை பணியாளர்கள் சுற்றி இருந்து அழக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணியாளருடைய நிலையை தான் தமிழ்நாட்டினுடைய தூய்மை பணியாளருடைய நிலையாக இருக்கிறது. முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாண்புமிகு முதல்வர்கிட்ட நாங்க ஒன்னே ஒன்றா கேட்கிறோம், எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, இல்லாட்டி நாங்க எல்லாருமே சாவறதுக்கு தயார். எங்க பணம் தான் இருக்கும். இல்லவே இல்ல, ஒரு பெண்கள் கூட பாதுகாப்பா கிடையாது. விடியலாச்சின்னு பெண்களுக்கு விடியாதையே போயிடுச்சு. வேலை இல்ல, ஒண்ணுமே இல்ல, பாதுகாப்பே கிடையாது. எங்களுக்கு எங்க வேலை தான் வேணும். எங்க வேலை தான் எங்களுக்கு வேணும். எங்க வேலை எங்களுக்கு வேணும். நாங்க 1400 பேர் இருக்கிறோம். 1400 பெண்கள் கண்கள் என்றாங்க. ஒரு கண்ணு கூட காணோம். அவங்க பொண்டாட்டிங்களை வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெண்கள் எல்லாம் போராட்டி இருக்காங்க. சுடுகாட்டுல கூட எங்கள் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி செஞ்ச நாங்க எல்லாம் எப்படி வாழ்வாதாரம்? 6 மாசம் நீங்க 1 மாசம் சம்பளம் இல்லாம வீட்டு வாடகை கட்ட முடியாம இருப்பீங்களா? நாங்க 6 மாசமா தவிக்கிறோம். இந்த மாதிரி பணத்தை கூட நீங்க உத்தரவு தராம எங்களை சாவடிக்கிறீங்க. நீங்க ஏன் எங்களை எங்கேயோ போராட விட மாட்டேன்றாங்க. எங்களை போராட விடுங்க. எங்க வேலைங்களுக்கு வேணும். முதலமைச்சரையா எங்க வேலைங்களை கொடுங்க. எங்க வேலைங்களுக்கு வேணும். பார்த்திருக்கலாம், தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது இந்த எரிமேடை இது ஒன்றும் சாதாரண ஒரு மேடையோ அல்லது கிராமப்புறங்களில் அமர்வதற்கான ஒரு இடம் கிடையாது. எரிமேடை இங்குதான் ஒருவர் இறுதியாக மறைந்தால் வைத்து எரிக்கக்கூடிய எரிமேடை.
அந்த எரிமேடையில் படுத்து இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை அரசு இன்னமும் மெத்தன போக்கோடு அணுகாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய நிலைக்கு இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை காண்பிப்பார். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்பது தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த தூய்மை பணியாளர் எரிமலையில் படுத்திருப்பதும் மற்ற தூய்மை பணியாளர்கள் அவரை சுற்றி ஒப்பாரி வைப்பதும் திமுக அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்பக்கூடிய அந்த காட்சியிலும் அந்த கோஷ குரல்களை தற்பொழுது கேட்கலாம். மற்ற தூய்மை பணியாளர்கள் கண்ணீரோடு அழக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது தூய்மை பணியாளர்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நாம் நேரலையில் பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் நமக்கு அந்த காட்சிகளை காண்பிக்கிறார். ஒருவர் மறைந்ததுக்கு பிறகு பெண்கள் அடித்துக் கொண்டு அழுவது என்பது தமிழ்நாட்டின் மரபுகளில் ஒன்றாக இருக்கிறது. தன்னுடைய கணவர் இறந்து விட்டார், தந்தை இறந்து விட்டார், தாய் இறந்து விட்டார், தம்பி இறந்து விட்டார், அண்ணன் இறந்து விட்டார் என்று அந்த வகையில் சக தூய்மை பணியாளர் தோழர் ஒருவர் இறந்து விட்டார் என்ற அடிப்படையில் அந்த தூய்மை பணியாளர் ஒருவர் மற்றொருவருக்காக அழக்கூடிய காட்சியும், தங்களுடைய வேலையும் போய்விட்டது, உங்களுடைய வேலையும் போய்விட்டது, வேலை இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறோம், யார் நமக்கு ஆதரவு என்ற ஒரு கேள்வியோடு அந்த தூய்மை பணியாளர்கள் கதறி அழுது ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதைவிட ஒரு மோசமான ஒரு போராட்டத்தை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பார்க்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு போராட்டம் நடைபெறக்கூடிய அளவிற்கு அரசு இவர்களை தள்ளி இருக்கிறது. இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே தொழிலாளர் நலத்துறை என்று ஒரு அமைச்சகம் இருக்கிறது, ஒரு அமைச்சர் இருக்கிறார், சென்னை மாநகராட்சி ஆணையர் இருக்கிறார், மேயர் பிரியா இருக்கிறார், அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கிறார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார். யார் இருக்கிறார்? அனைவரும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்காக யார் இருக்கிறார்கள் பேசுவதற்கு என்ற ஒரு கோணத்தில் தற்போது இந்த தூய்மை பணியாளர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழக்கூடிய, கண்ணீரோடு அழக்கூடிய அந்த காட்சி. ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது எரிமேடைக்கு வந்து படுப்பதை எந்த குடும்பமும் அனுமதிக்காது. எந்த உச்சகட்ட நிலைக்கு வாழவே வழியில்லை என்றாலும் எரிமேடைக்கு வருவதை எந்த குடும்பமும் அனுமதிக்காது. ஆனால் ஒரு அரசு எங்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது என்ற கோணத்தில் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது இந்த அரசனுடைய அலட்சியத்தையும் அவலத்தையும் தான் தோலுறுத்தி காட்டுகிறது. ஆகவே அரசு இன்னமும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்பது இந்த தூய்மை பணியாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோஷ குரல்களுக்கு முதலமைச்சர் என்ன பதில் கூறப் போகிறார் என்று தற்போது காணலாம். அவருடைய அந்த கோஷ குரல்களை கேட்கலாம். தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் இந்த மறைந்ததாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த எரிமடையில் படுத்தது இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளரை சுற்றி தொடர் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த இடம், அதாவது அண்ணா சாலையோ அம்பத்தூரோ அண்ணா அறிவாலயமோ அந்த வெளியே இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை சாலையோ கிடையாது. இது முழுவதும் சுடுகாடுகள் நிறைந்த இடம், அதாவது மறைந்தவர்களை புதைக்கக்கூடிய இடம். சென்னையில் ஒரு பழமையான சுடுகாடு இந்த சுடுகாடு. அந்த பழமையான சுடுகாட்டில் தான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பதும் போராட்ட களத்தில் கோஷம் எழுப்புவதுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். இந்த சுடுகாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த பழமையான சுடுகாட்டில் வந்துதான் தற்பொழுது இந்த எரிமேடை இருக்கிறது. இந்த புதைப்பவர்கள் இங்கு புதைப்பார்கள், எரிப்பவர்கள் இங்கு எரிப்பார்கள். தற்பொழுது எரிப்பதற்கு எரிமேடைகள், மின்சார எரிமேடைகள் வந்தாலும் கட்டையில் எரிக்க வேண்டும் என்றால் இங்குதான் எரிக்க வேண்டும். இந்த கூடாரம் என்பது எரிமேடை. இந்த எரிமேடையை தான் தற்பொழுது இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். எரிமேடைக்கு உள்ளாக எரிக்கக்கூடிய இடத்தில் தான், ஒருவர் மறைந்ததுக்கு பிறகாக எரிக்கக்கூடிய இடத்தில் தான் தற்பொழுது இந்த போராட்டம் என்பது தற்பொழுது நடத்தப்பட்டு வரக்கூடிய அந்த சூழலை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வாழ்வதா சாவதா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கோஷத்துடன் எழுப்புகிறார்கள். அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இன்னமும் அரசு காலதாமதம் செய்ய போகிறதா, அல்லது இனியும் இவர்களை இப்படியே சுடுகாடு என்று சுடுகாடு வரை போராட்டத்தை தள்ளிய அரசு வேறு என்ன செய்ய காத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி
தூய்மை பணியாளர்கள் எழுப்புகிறார்கள். அவர்களுடைய கோஷ குரல்களை தற்போது கேட்கலாம். தமிழ்நாடு முதல்வரே தலையிடுங்கள். 5 மாசமா நாங்க 6வது மாசத்துல வந்து நிக்கிறோம். இப்போ எங்க வேலை வாய்ப்பு போச்சு. இதெல்லாம் 5வது உயிர். இதே மாதிரி ஒரு உயிரா போயிருந்தா நாங்க என்ன பண்றது? 5வது உயிர் இதை போய்க்குது. எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க, தூக்க மாட்டேங்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எங்க வேலைக்கு முடியவே இல்லையா முதல்வரே? எங்களுக்கு முடியவே இல்லையா? நாங்க எவ்வளவு கஷ்டம் புள்ள குட்டி வச்சுலாம் கஷ்டப்படுறோம். இதுக்கு யார் எதிர்பார்க்கிறோம்? அவங்களால நீ தாங்க பாத்துக்கணும் முதல்வரே. எங்க வேலை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. 6வது மாதத்துல இருக்கிறோம். நாங்க சாவத்தா வாழ்த்தான்னு தெரியாது உட்காந்து இருக்கமே. எங்க பிள்ளைங்களா படிப்பு கெட்டு போகுது. பிள்ளைங்க படிக்கிறதுலாம் படிப்பு இல்லாம போயிது முதல்வரே. மனமேறங்க எங்களுக்கு வேலையை கொடுங்க. எங்களுக்கு திருப்பி எங்க வேலையை கொடுங்க முதலமைச்சரு. நாங்க அதுதான் கோரிக்கை வைக்கிறோம். வேற எதுவுமே வைக்கல. எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. நாங்க கொடுத்தா நாங்க வேலைக்கு போயிடுவோம். இன்னைக்கே கொடுத்தாலும் நாளை காலைல வேலைக்கு போயிடுவோம் முதலமைச்சரு. தூய்மை பணியாளருக்கு கேட்கலாம். முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஐயா எங்க வேலையை கொடுக்க சொல்லுங்க ஐயா. நாங்க நியாயமான கோரிக்கை தான் சொல்லிக்கிறோம். அநியாயமான வழியில நாங்க போராடல. எங்க வேலையை கொடுக்க சொல்லுங்க. 15 வருஷம் செஞ்ச வேலையை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. இது மாதிரி எத்தனை உயிர் போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி 4 போக்கா 5 மாசமா நடக்குது. இதனால எத்தனை உயிர் போவா, எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியல ஐயா. இதே மாதிரி பண்ணா நாங்க சாவறதுக்கு தயாரா இருக்கிறோம். இது பொய்யான கிடையாது. ஆல்ரெடி 3 பேர் இறந்திருக்காங்க. 3 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. இப்ப 4வது நிஜமாக இப்ப உயிரோட படுக்க வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் எங்க உயிர் இருக்கணுமா போகணுமான்றது அவர் கையில தான் இருக்கு. உடனே எங்களுக்கு கார்த்திகேயனும் IAS அதிகாரியும் எங்களுக்கு தலையிட்டு இந்த பிரச்சனையை முடி சொல்லணும். முதலமைச்சர் வந்து தலையிடணும். பார்த்திருக்கலாம். தூய்மை பணியாளர்கள் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் தலையிட வேண்டும், இந்த போராட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் வைக்கிறார்கள். உடனடியாக சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். தீர்வு என்பது அந்த ஒப்பந்த தூய்மை பணியாவது கொடுங்கள். அரசு வேலை கொடுக்கிறோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. அதையெல்லாம் கூட பின்பாக பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒப்பந்த பணியாவது கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை தான் தற்பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. மறுபுறத்தில் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்காக ஏராளமான போலீசார் தற்பொழுது குவிக்கப்பட்டு அவர்களை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களை தொடர் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அடித்து இழுத்து கைது செய்வதுமாகவே காவல்துறையுடைய நடவடிக்கைகள் இருந்து வருகிறது. ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களை தொடர் கைது, காலையில் கைது செய்வார்கள், இரவில் அவர்களை திரும்ப விடுவிப்பு செய்வார்கள், மீண்டும் அவர்கள் போராட்டத்துக்கு வருவார்கள். இப்படியாகவே தூய்மை பணியாளர்களுடைய ஒரு நாள் என்பது கடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக சென்னையில் மாநகர் என்பது போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அரசு மெத்தன போக்கை கைவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. குறிப்பாக அந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்பது ஒப்பந்த தூய்மை பணி. அரசு வேலை கொடுக்கிறோம் என்று திமுக கூறியது, அதை கூட கொடுக்கிறதோ கொடுக்கவில்லையோ, ஆனால் தற்பொழுது சாப்பிடுவதற்கும் வாடகை கொடுப்பதற்கும் ஒரு ஒப்பந்த வேலையாவது கொடுக்க வேண்டும். தாங்கள் செய்திருந்த வேலையை தான் கேட்கிறோம் என்ற ஒரு கோணத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மட்டுமே மேற்கொண்டு வருகிறார்கள். இறுதிக்கட்டமாக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பிரதான கோரிக்கையான பணி நிரந்தரம் மற்றும் தனியார்மயமாக்கலை கைவிட வேண்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இறுதியாக சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்பான கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்த்.